நம்மளோட கிச்சனை வந்து நீட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய வந்து எஃபோர்ட் போடுவோம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக மெயினான ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் வந்து நம்ம க்ளீனாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ராசரி வைக்கிற பேண்ட்ரி யூனிட் தான். ஸோ இந்த பேண்ட்ரி யூனிட்டை வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ்டாக நீட்டாக வந்து க்ளீனாக வந்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஸோ என்னோடய பேண்ட்ரி வந்து ரொம்ப நாளாக வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து மாதத்தில் ஒரு தடவை வந்து இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஆர்கனைஸை வந்து பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி அப்படியே பண்ணிகிட்டே வந்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஒரு பேண்ட்ரியை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வெளியில் எடுத்துருங்க. எந்த வந்து கபோர்டில் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து இதிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் கண்டெய்னரில் தான் நான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற கிளாஸஸ் எல்லாத்தையும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து ஓகே தான், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒருவேளை கிளாஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, இல்லைனா வந்து ஸ்லிப் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கிச்சன் அதுக்கப்புறம் பேண்ட்ரி யூனிட்டை நீங்கள் எப்படி செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நம்மளோட கிச்சனுக்கு வந்துட்டு எந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாகவே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். எந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து அதை பார்த்து வாங்குறது அண்ட் எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறேன். அண்ட் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்ச பிறகு செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் நம்மக்கிட்ட வந்து இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட பேக்கெட்ஸ் அந்த எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாமே பார்த்து தனியாக எடுத்துக்க போகிறேன். அண்ட் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாட்டில் வந்து காலியாக இருக்கும். இதெல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி அந்த பாட்டில் வந்து ஏதாவது ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அதையும் வந்து தனியாக வந்து பிரித்து வச்சுக்க போகிறேன். அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து குரூப்பாக வந்து பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து குக்கிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குக்கிங் பண்ணலை அப்படின்னா கூட நம்ம வந்து பேண்ட்ரிக்காக நம்ம கிராசரி லிஸ்ட்டுவெல்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலும் அதுவுமே பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து நமக்கு கம்பு, ரவை, அதுக்கப்புறம் வந்து சேமியா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் இல்லையா, சாதாரண ரவை, அவல் இதெல்லாமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே தனியாக பிரித்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் பயறு வகைகள் இதெல்லாமே தனியாக, அதெல்லாம் நம்ம லஞ்சுக்கு அந்த மாதிரி எடுப்போம், டின்னருக்கு சம்டைம்ஸ் கிரேவி பண்ணுறதுக்கெல்லாம் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குரூப்பாக வந்து நம்ம தனியாக பிரித்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பேண்ட்ரி யூனிட்டை வந்து அடிக்கிட்டோன்னா நமக்கு வந்து குக்கிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் போயிட்டு அதை தேடிட்டு இருக்க தேவையில்லை, இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட தேவையில்லை. அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கிளியர் கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான கண்டெய்னர் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொன்றத்தையும் போய் வந்து தேடிட்டு இருக்க தேவையில்லை. அப்படி ஒரு வேளை வந்துட்டு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து நமக்கு வாங்க முடியலை, கிளாஸு இந்த மாதிரி அக்ரலிக் டைப்லலாம் வாங்க முடியலை அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து நம்மளோட கிச்சனை வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் அப்படி வாங்க முடிஞ்சது
கிடையாது அப்படி பிளாஸ்டிக் தான் வாங்குறீங்க அப்படின்னா அதையுமே வந்து ஃபுட் கிரேடாக பார்த்து கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய செலவாகும். ஓரளவுக்கு செலவையும் வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்றதுனால தான் பிளாஸ்டிக் வந்து போகிறோம். ஸோ பிளாஸ்டிக் வாங்குறீங்க அப்படின்னா கூட அதையுமே வந்து பார்த்து நல்ல ஒரு பிளாஸ்டிக்காக கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர் யூஸ் பண்ணும்போது நமக்கு குக்கிங்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து மற்றவங்களும் வந்து இருக்காங்க, அவங்களும் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க குக்கிங்க்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் த்ரூவாக இருந்தது அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில வீடுகளில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கூட சில பேருக்கு வந்துட்டு பார்த்தா கூட ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஜென்ட்ஸ் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் லேபிள் கூட வந்து பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏதர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே கூட நீங்கள் வந்து லேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லேபிளெலாம் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி முடிஞ்சால் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி இல்லைனா த்ரூவாக இருந்தாலே நமக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும் நமக்கு குக்கிங் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த மாதிரி வெர்டிக்கல் ஸ்பேஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய வந்து ஆர்கனைசர் வாங்கி தான் வந்து நம்மளோட கிச்சன் நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். என்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ஒரு ஹைட் மேலே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டெப் மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நிறைய ஆர்கனைசர்லாம் இருக்குது. வாங்க முடிஞ்சால் அதை வாங்கிக்கலாம். வாங்க முடியலை அப்படின்றவங்க, இல்லை அவ்வளோலாம் வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நமக்கு வீட்டுக்கு வர்ற ஏதாவது பாக்ஸஸ், கார்ட்போர்ட் பாக்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை எப்படியெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து யோசிச்சு கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டெப் ஆர்கனைசர் இதெல்லாமே வந்து இருக்குது. பட் வாங்கணும் அப்படின்லாம் வந்து நான் யோசிக்கலை. ஏன்னா நம்ம வந்து ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கோம். நம்ம எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் மூவ் ஆகலாம். அதுலேயும் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு போக முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நிறைய விஷயங்களை வந்து நம்ம இங்கேயே விட்டுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம எதுக்கு நிறைய வந்து காசு போட்டு வாங்கி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். அண்டு இன்னொன்று என்னென்னா, நம்மளோட கிச்சனை நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம். பெருசாக வெளியிலேருந்து யாரும் வந்து நம்மளோட கிச்சனை வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதனால் நமக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அஃபோர்டபுளாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டாலே போதுமானது தான். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கிச்சனை இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது எது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு தேவையில்லாதது, அதாவது ரொம்ப ரேராக இருக்கக்கூடியது இதெல்லாமே பின்னாடி வந்து வச்சுக்கலாம். ஸோ அது நமக்கு குக்கிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேடிட்டு இருக்க தேவையில்லை. இப்போ நான் பின்னாடி வச்சுருக்க பாட்டில்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற க்ராசரிஸ் எல்லாம், அதாவது கடுகு, சீரகம், மிளகு இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக நான் பாட்டிலில் அஞ்சரை பெட்டியில் கொட்டினது போக மிச்சம் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே பின்னாடி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, எள்ளு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாக்ஸ் சீடு, வத்தல் இதெல்லாமே வந்து பின்னாடி தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்போயாவது தான் நம்ம எடுப்போம். டெய்லி யூஸ்க்கு வந்து நம்ம எடுக்க போகிறதில்ல. அதனால் அதெல்லாம் வந்து பின்னாடி போயிடுச்சு. அண்ட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அடிக்கடி எடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து முன்னாடி வந்து வச்சுக்க போகிறேன். நான் அதிகமாக வந்து இந்த பயிர்கள் எல்லாம் டெய்லி ஒரு பயிர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் இந்த பயிர்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு முன்னாடி வந்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிராசரி நம்ம வந்து வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்த உடனே நம்ம பாட்டிலில் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அது மேலேயே வந்து திருப்பி நம்ம வந்து அந்த ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டி வைப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி வச்சுருந்த அந்த பாட்டிலில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக காலியான பிறகு நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மேலே மேலே பண்ணும்போது எப்போவுமே நம்ம முன்னாடி வச்சுருந்த பொருள் அடியில் போயிடும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி மேலே மேலே பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எவ்வளோ வந்து போட்டிருக்கோம் அது எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம புது பாக்கெட் எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் காலியாக அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரீஃபில் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மந்த்லி க்ளீனிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லா பாட்டிலையும் போட்டு நம்மளால் வந்து ஒரே நேரத்தில் கழுவி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெக்டிக்கான ப்ராசஸாக இருக்கும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி வந்து பாட்டில் காலியாக அதை உடனே வந்து வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுவேன்.
அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன தான் வந்து ஒரு தடவை அதை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை களைச்சி சில நேரம் போட்டிருப்போம். ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்க ப்ராப்பராக வந்து அந்த டைமில் எடுத்து வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் அப்படி அப்படியே வந்து வச்சுருப்பாங்க. இல்லைனா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் கபோர்ட்ஸ். இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் இல்லாத வீடுகளில் அங்கங்கே களைஞ்சு கிடக்கும். ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அடிக்கடி கொஞ்சம் வந்து நம்மளோட பேண்ட்ரியோ இல்லை கிச்சனையோ வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம அதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹெக்டிக்காக நமக்கு ப்ராப்ளம், அதாவது நிறைய வேலைகளை வந்து நமக்கு வைக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம அடிக்கடி கொஞ்சம் பண்ணும்போது அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தில் ஒரு தடவையாவது வந்து கண்டிப்பாக நம்மளோட கிச்சன் அண்ட் அதுக்கப்புறம் பேண்ட்ரி யூனிட் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில பொருட்கள், அதாவது பாட்டிலில் கொட்டின பொருட்கள் போக மிச்சத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது கிளிப்போ இந்த மாதிரி போட்டுலாம் வந்துட்டு பேஸ்கட்லலாம் வச்சுருப்போம். ஸோ அது எல்லாமே அதோட எக்ஸ்பைரி டேட் பார்க்குறது, இந்த மாதிரி வந்து மாதத்தில் ஒரு தடவை இதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் வந்து அந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் மாதம் இவ்வளோ கிராசரி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு வாங்குறத விட எனக்கு காலியாக நான் வந்து லிஸ்ட்டு போட்டு வாங்குவேன். எனக்கு என்ன வந்து பொருள் காலியாக இருக்கோ அது ஃபுல்லாக வந்து காலியான பிறகு தான் போயிட்டு நான் வாங்கிட்டு வருவேன். இங்கே வந்து நாங்கள் ஜெர்மனியில் வாழ்கிறோம் அப்படின்றதுனால இங்கே மாதம் ஒரு லிஸ்ட்டு போட்டு பெருசாக நம்மளால் வாங்க முடியாது. அப்படியே வாங்கினாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து நமக்கு செலவாகிற மாதிரி இருக்கும். அதனால் எதெல்லாம் வந்து காலியாகுதோ அந்த மாதிரி தான் நான் பார்த்து வாங்குவேன். ஸோ நம்ம ஊரில் அப்படின்னா மாதம் ஒரு லிஸ்ட்டு போட்டு வாங்கிக்கலாம், எதெல்லாம் வேணுமோ எல்லாமே வாங்கிடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குவாங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குவாங்க. அந்த மாதிரி பல்காலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய ஃபேமிலி இருக்கிறதுக்கு தான். ஸோ 2 பேர் 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு அவ்வளோ தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து இந்த இந்தியன் கிராசரி நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே, மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து நான் இந்தியன் சூப்பர் மார்க்கெட் போய் தான் வந்து வாங்கிட்டு வருவேன். ஏன்னா நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு நமக்கு இங்கே கிடைக்காது, அதனால் நம்ம அங்கே போயிட்டோன்னா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கொஞ்சம் இந்த மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து சீரகம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்துட்டு நம்ம இங்கே லோக்கல் சூப்பர் மார்க்கெட், ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து கிடைக்குது. பட் என்னென்னா அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பாட்டில்ஸாக தான் இருக்குது. நமக்கு அவ்வளோ வந்து அது வாங்கினாலுமே நமக்கு ஒரு 10 நாளைக்குள்ளே அது காலியாக போயிடும். அதனால் நான் மோஸ்ட்லி வந்து அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவேன். மற்றபடி காய்கறிகள், அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் தேவையான இந்த பழங்கள், பால், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து நான் ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி இங்கே வாங்குகிற பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாரம் இங்கே ஏதாவது வந்துட்டு ஆஃபர் போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து அந்த ஒரிஜினல் ப்ரைஸை விட கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே நான் பார்த்து கொஞ்சம் வாங்குவேன். அதனால் இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது கொஞ்சம் வந்து நம்ம மணி வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம். நம்ம இந்தியன் ஷாப் போனோம்னா கண்டிப்பாக வந்து எனக்கு பேசிக்காகவே ஒரு 60 70 யூரோ வந்து செலவாயிடும். ஒரு வாரம் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா மாதத்துக்கு வந்து நான் ஒரு 2 தடவையாவது வந்து போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா காய்கறிகள், நம்மளோட காய்கறிகள் வந்து அங்கே போயினா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம காய்கறிகள் சாப்பிட்றதுக்காகவே வந்துட்டு நான் வாரத்தில் இல்லை, மாதத்தில் ஒரு 2 வாரம் வந்து நான் போய் வாங்கிட்டு வருவேன். அது கூடவே சேர்த்து எனக்கு காலியாகிற கிராசரி ஐட்டம்ஸையும் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ உண்மையை சொல்லணுன்னா நிறைய பேர், நம்ம ஊரில் இருக்கிற நிறைய பேர் நினச்சிட்ருக்கிறது ஃபாரினில் வாழ்கிறவங்கலாம் வந்துட்டு ரொம்ப லக்ஸரியாக வந்து வாழ்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஸோ நானுமே இந்தியாவில் இருந்தப்போ அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் ஜெர்மனி வந்த பிறகு தான் வந்து தெரிஞ்சது எப்படியெல்லாம் வந்து போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப லக்ஸரியான லைஃப் வந்து ஜெர்மனியில் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக வந்துட்டு எவ்வளோ வந்து இருக்க முடியுமோ அப்படி தான் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே வந்தாலுமே, ஜெர்மனிக்கு யார் வந்தாலுமே ஒரு அஃபோர்டபுளாக ஒரு எக்கனாமிக்கலான ஒரு லைஃப் தான் வந்து நம்மளால் வந்து லீட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே டேக்ஸஸ் ரொம்ப ஜாஸ்தி, நம்ம நிறைய வந்து ஏர்ன் பண்ண முடியாது. இங்கே ஃபிக்ஸ்டு சேலரி தான், அதாவது நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த வேலைக்கு வந்து இவ்வளோ சேலரி அப்படின்னு இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இருக்கோம். ஆனால் ரொம்ப வந்து ஹாப்பியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து வாழலாம் இங்கே. ரொம்ப லக்ஸரி லைஃப்பை விட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலாம். ஸோ நான் வந்து 6 வருஷ வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது இதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனியை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நம்ம கண்டென்ட் எல்லாம் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.